அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. மேரேஜ் ஃபார் கன்வீனியன்ஸ், மேரேஜ் ஃபார் கன்விக்ஷன் அப்படின்னு 2 விஷயம் இருக்குங்க. அதாவது சௌகரியத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ரகம். என்னப்பா உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் சில பேர் திருமணம் அப்படிங்கிற பந்தத்து மேலே மரியாதை வச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற வசந்தராணி கொஞ்ச நாள் முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க, ஆனால் நாங்கள் 2 பேரும் 3 மாதம் தான் சேர்ந்து வாழ்ந்தோம். கடந்த 1.25 வருஷமாக நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கோம். ஆனால் எனக்கு அவர் கூட வாழணும் அப்படின்னு தான் விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்தராணியோடைய எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தொலைபேசிகள் ஒலிச்சிக்கிட்டே இருக்குங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தங்களுடைய வாழ்க்கை கதைகளை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புக்கும் நட்புக்கும் ரொம்ப நன்றிங்க. அந்த மாதிரி தான் எங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கை கதையை இங்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க வசந்தராணி. அவங்கள இப்போ சந்திக்கலாம். வணக்கம் வசந்தராணி, உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 2009 ஜனவரி 15. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது? ஹஸ்பண்ட் என்கிட்ட பேச மாட்டாங்க. லவ் மேரேஜா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ். யார் பார்த்து பண்ணி வச்சாங்க? என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. ஆமாம். ஹஸ்பண்டோட தங்கச்சி உங்களை தொடர்பு கொண்டாங்களா உங்கள் ஃபேமிலி? அதாவது நான் வந்து ஒரு சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சொசைட்டிலேருந்து இவங்க பேங்க் அண்ணி வந்து பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேங்க்குக்கு போக வேண்டியது வரும். அதில் டைரெக்டாக பேசி உங்களே டைரெக்டாக என்ன டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. என்னோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரே பிள்ளை, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ சேலரி கிடைக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. எல்லாமே சொல்லியிருந்தேன். அப்புறமா நான் ஒர்க் பண்ண சொசைட்டியில் உள்ள ஆண்டிக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக எங்கள் வீட்டுக்கு பேசி அப்படி பேசி வாங்கிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு 3 months வந்து எந்த மூவிங் கிடையாது, நாங்கள் மூவ் பண்ணலை. அப்புறம் என்னோட 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு சரி பிடிச்சி போச்சு எல்லாருக்கும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரே பொண்ணா? ஒரே பொண்ணு. பையன் யாரும் கிடையாது? இல்லை. அம்மாவும் நீங்களும் தான் வீட்டில்? வேறு யார் இருக்காங்க? பாட்டி யாராவது இருக்காங்க? இல்லை கிடையாது. சரி, அப்போது பார்த்து பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம், எல்லோரும் பார்த்து. கல்யாணத்தும் போது ஏதாவது பிரச்சனை இருந்ததா உங்களுக்குள்ள? எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அங்கே 3 ஆம்பளைங்களும் 3 பொம்பளைங்களும். இவங்க தான் மூத்தவங்க. இவங்க அடுத்து ஒரு தம்பி, அடுத்து 3 தங்கச்சி, இளையது இன்னொரு தம்பி. தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பேருக்கு என்னோட மேரேஜ் முன்னாடி மேரேஜ். 3வது அன்னைக்கு என்னோட மேரேஜ் முடிஞ்ச 5வது மாதம் அவங்களுக்கு மேரேஜ். அவங்களுக்கும் ஆயிடுச்சு. தம்பிங்களுக்கு மேரேஜ் ஆகலை. இவர் தான் இவங்க பசங்கள்லாம் இவருக்கு தான் இருக்குது. ஆமாம். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எதுவுமே மனசு விட்டு பேச மாட்டேங்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சதுலேருந்து எதுவுமே பேசுறதில்ல. கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு அவங்க? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 6 months இருந்துச்சு. அப்போ வந்து எதுவுமே கான்டெக்ட் பண்ணுறதில்ல. லாஸ்ட்டாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 4 months ஆனப்போ அப்பப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்பாங்க. வந்து ரீசனபிள் என்ன சொன்னாங்கன்னா, கடன் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்காக கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூபாயெல்லாம் வாங்கினாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியா? முன்னாடி 2 வாட்டி வாங்கினாங்க. எவ்வளோ வாங்கினாரு? ஒரு வாட்டி 50,000, ஒரு வாட்டி தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டுக்கு செயின் செய்ய கொடுக்கறதுக்காக 47,500. உங்ககிட்ட இருந்ததா இந்த அமௌண்ட்டு? ஆமாம், நாங்கள் மேரேஜுக்கு அரேஞ்ச் தானே பண்ணி வச்சிருந்தேன். 1 month டைம் சொல்லி வாங்குவாங்க, ஆனால் ரிட்டர்ன் பண்ணுறது கிடையாது. அப்போ கல்யாணத்துக்காக நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்போ கல்யாணத்துக்கு என்ன பண்ணீங்க? கல்யாணத்துக்கு அதாவது எனக்கு வந்து நிறைய டவரி கொடுத்தாங்க. டவரின்னா பேசினது 25 பவுன் ஜுவல்ஸ் தான் பேசினாங்க. ஆனால் வந்து 51 பவுன் ஜுவல்ஸ் பண்ணாங்க. அம்மா பண்ணாங்க. அது என்னன்னா இங்கே வந்து ஆம்பளைங்க கிடையாதுல்ல, அவங்க அப்புறமா பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு டவரியே பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தோம். நான் அப்புறமா வந்து பேசினது தரல, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரணும். இங்கே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது, அதனால் பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க அப்புறமா 25 பவுன் ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லி எனக்கு 38 பவுன் ஜுவல்ஸ் போட்டாங்க. அங்கே 13.25 பவுன் ஜுவல்ஸ் கொடுத்தாங்க. இவங்களுக்கு செயின் 3 தங்கச்சி 3 காப்பு கொடுத்தாங்க. 2 தம்பிக்கு 1/2 பவுன் மோதிரம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு ப்ரேஸ்லெட் 1.25 பவுன் கொடுத்தாங்க. ஒரு 1/2 பவுன் மோதிரம் கொடுத்தாங்க. 7.5 பவுன் செயின் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க. சரி, 50,000 ரூபா கையில் கொடுத்தாங்க. இது கல்யாணத்தும் போது? கல்யாணத்துக்கு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? அதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதாவது அவங்களுக்கு என் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வளை கூட வாங்கிட்டு போயிட்டாங்க, காப்பு. அதுவும் மேரேஜோட செட்டில் பண்ணலை. என்னென்னா அது
பொங்கல் ஹாலிடேஸில் மேரேஜ். அப்போ முந்தின நாள் லீவு எடுக்க முடியலை அப்படின்னாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, விட்டுருப்பாங்களா இருக்கலான்னு நினைக்கிறேன்னு தெரியல. நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய அண்ணிமார் நல்லா அன்பாக இருப்பாங்க, எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, ஹஸ்பண்டை தவிர. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் இப்படி அண்ணன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனுக்கு கடன் இருக்குது, அதுதான் அதோட ரீசன் அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, மேரேஜ் முடிஞ்சோடனே எல்லாமே கொடுத்துட்டேன். கடன் தீர்ந்தா சரி ஆயிரும்ல ஃபேமிலி லைஃப்பில். நான் எவ்வளோ கடன் இருந்தது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? எவ்வளோ இருக்குன்னு 13 லட்சம் ரூபாய்க்கு தெரியும். ஆனால் அதோட ஜாஸ்தியாக இருந்திருக்கு, தெரியாது. அவங்க எதுவுமே நகையெல்லாம் உங்களுக்கு போட்ட ஒரு 38 பவுனையும் கொடுத்துட்டீங்களா? முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, வீடு தனியாக வீடு வாங்கினேன்னு சொல்லி தான் ஜுவல்ஸ் கொண்டு போனாங்க. அப்புறமா ஒன்று அடுத்தவங்க வந்து சண்டை போடுறது, எனக்கு ரூபா வேணும் அப்படின்னு. இப்போ வந்து யார் வந்து சண்டை போடுவாங்க? இவங்க நிறைய வீட்டை வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்க வந்து சத்தம் போடுவாங்க. கடன் கொடுத்த ஆட்கள். ஆமாம். கடன்லாம் இவர் ஏன் வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மூத்த தங்கச்சிக்கு வீடு வைக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது தங்கச்சி கொஞ்சம் லேண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை விட்டால் அவங்க வார்டில் ஒரு மெம்பருக்கு 56 lakhs அவங்க ரப்பர் எஸ்டேட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. இவரும் பணம் போட்டிருக்காரு அதில். இவர் கொடுத்துருக்காரு. வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக தெரியாது. இல்லை, உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருந்தது? இல்லை, எதுவுமே. அவங்க நைட்டு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு படுப்பாங்க, தூங்குவாங்க, எழும்புவாங்க. மார்னிங்கில் தான் காலேஜுக்கு போகும்போது மட்டும் பஸ் ஸ்டாப் வர வருவாங்க. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்போது? ஆமாம். நைட்டு இப்போ 10:30 மேலே வந்துட்டாங்கன்னா வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரு 6:30 மேலே வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இல்லைன்னா பக்கத்தில் அவங்க சித்தி வீடு இருக்குது, அங்கே போய் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு நான் தூங்கினதுக்கப்புறமா தான் வருவாங்க. அப்புறமா நம்ம வந்து ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறேன்னு கேட்டால் அப்படி தான் இருப்பேன். எதுக்கு மேரேஜ் பண்ணீங்க, ஊர் வாயை மாட்டுறதுக்காக பண்ணீங்க? ஆமாம், அப்படி தான், அவ்வளோதான். நீங்கள் இப்போ சமையல்லாம் பண்ணி போடுவீங்களா அவருக்கு? அம்மா பண்ணுவாங்க, பண்ணுறது சேர்ந்து பண்ணுவோம். அம்மா தான் கொடுக்கணும், அதான் விரும்புவாங்க. நீங்கள் போட்டால் அம்மா தான் அது அப்படின்னா, எனக்கும் கூட அம்மா தான் போடுவாங்க. அம்மானா உங்கள் மாமியாரை சொல்கிறீங்க? மாமியார். மாமியார்கிட்ட சொன்னேன் இப்படி இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 3 பிள்ளைங்களுக்கும் குசுகுசாக பேசுகிறது பிடிக்காது அப்படின்னாங்க. அப்போ எப்படி பேசணுமா? அது தெரியல. நான் 3 months அங்கே இருந்தேன். இன்னும் அவங்க கூட தான் வாழணும்னு விரும்புகிறேன். 3 monthsக்கு அப்புறம் வந்துட்டிங்களா? நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன்னா ஏதாவது சொல்லணும்னா எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. வண்டியில் அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க தங்கச்சிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ எங்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம், பிடிக்கிற காரியமோ பிடிக்காத காரியமாக இருந்தாலும் அவங்க மூலமாக சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது தான் நான் லாஸ்ட்டாக கேட்டேன். 3 months ஆகிட்டு எங்கிட்ட பேசுகிறது கிடையாது. அவங்க என்ன ரீசனில் பேசலையோ அதை வந்து அவங்க எங்கிட்ட சொல்லணும். பொண்ணு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, டவுரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கோ எனக்கு அது தெரியணும். அவங்க என்னைக்கு பேசுவாங்களோ அது வரை நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அம்மா வீட்டுக்கு வந்தேன். அப்புறமாட்டும் அவங்க பேசுகிறதுக்கு வரல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியாது. என்னைக்கு நாங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசுகிறோமோ அண்ணன் தான் எங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும் அப்படின்னு. வரவே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவு பெரியவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி எவ்வளோ ஸ்டெப் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்தேன். இவங்க வர்றதாட்டே இல்லை. நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க அவர் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு? கரெக்டாக நல்லா தெரியல. ஒன்றில் ஃபிசிக்கலி ப்ராப்ளம், இல்லைன்னா இல்லீகல் கான்டாக்ட், 2ல் ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் அவங்க மனசு விட்டு பேசினா தான் தெரியும். எதுவுமே அவங்க டைரெக்டாக. நீங்கள் இந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, அதாவது நம்ம அங்கே இருந்தப்போ அவங்க இருந்த ஒப்பீனியனை வச்சு சொல்லலாம். இல்லை, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ இல்லீகல் கான்டாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. எவிடன்ஸ் நான் அங்கே இருக்கும்போது எனக்கு தெரியாது. திருப்பி வந்து இப்போ அவங்க வார்டு மெம்பருக்கு வந்து 56 lakhs லேண்ட் வாங்குறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லை, அதை வச்சு சில வேலை இருக்கலாமா. வார்டு மெம்பர் யார்? அது பெண்ணா? அது ஒரு பெரிய லேடி. ஒரு 50 வயசு இருக்கும். அந்த லேடிகிட்ட நான் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். அது வேறு எதுவும் கேட்கல. இவங்க மேரேஜுக்கு அவங்களுக்கு saree எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேரேஜ் முடிஞ்சோடனே அவங்க அம்மாட்ட அவங்களா சொன்னது. அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன் அப்படின்னு. அப்புறமா அந்த லேண்ட் வாங்கின விஷயம் அவங்க பஞ்சாயத்து வழியாக என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு. அப்புறம் நான் டைரெக்ட் அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணேன். எப்படி பேசினாங்களா உங்ககிட்ட? நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்களுக்கும் சுந்தருக்கும் என்ன காண்டாக்டு அப்படின்னு. அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் யாருன்னு உள்ளது உங்களுக்கு இப்போ தெரிய வேண்டாம், வந்து உங்களுக்குள்ளே என்ன காண்டாக்டுன்னு நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா நான் வந்து இன்கம் டேக்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து 56 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதில் வந்து உங்களுக்கு சுந்தர் எத்தனை லட்ச ரூபா தந்தாங்கன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
லாஸ்ட்டாக நீ யாருன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் சுந்தருக்கு உரிமையானவங்க தான் பேசுகிறேன் அப்படின்னு. மனைவின்னு நீங்கள் ஏன் சொல்லலை? சொல்லலை அன்னைக்கு. ம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ம் பண்ணது நான் பண்ணேன்னு சொல்லலை, ஏதோ ஒரு ஜென்ஸ் வந்து எனக்கு கொலை மிரட்டல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ தான் எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டில் இவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்போ இவங்களுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்ட ஐடியா கேட்டிருப்பாங்க போல், இவங்களுக்கு வந்து லேண்ட்லைன் இருந்தது தெரியாது. இவங்களும் நல்ல ஐடியா கொடுத்துட்டாங்க, என்னென்னா ஏதோ பக்கத்து வீட்டில் பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க அப்படி தான் ஜென்ஸை கொடுத்தது. இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஜென்ஸு கிடையாதுல்ல. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண டைமில் இவங்க கேட்டப்போ நான் சொன்னேன், நான் சுந்தரோட ஒய்ஃப் தான் பேசுகிறேன் மேம், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 6 மந்த் இருந்துச்சு. அப்போ வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இப்படி வந்து நீ அவனை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா என்னுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிருக்காது. நான் ஒரு 10 lakhs மேலே நடுத்தருவில் விட்டுட்டு என்னுடைய லைஃப்பையும் நான் நடுத்தருவில் விட்டுட்டுருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மேம் அப்படின்னு. இப்போ நான் சுந்தரோட ஒய்ஃப் பேசுகிறேன்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்படி கொலை மிரட்டல் விடுத்துட்டாங்கன்னு. அப்போ அவங்க கூட அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. அப்போ அங்கே எல்லாருக்குமே பப்ளிசிட்டி ஆகிட்டு, சுந்தரோட ஒய்ஃப் தான் ஃபோன் பண்ணது, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் அடுத்து எந்த இதுவுமே வரல. ஒய்ஃபுங்கிறதுனால அது ஒன்றும் அப்படியே முடிச்சு அது அப்படியே சால்வ் ஆகிட்டு. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வேணும், அவங்க கூட வாழணும்னு விரும்புகிறேன், ஆனால் அவங்க மனசு விட்டு பேசணும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட வாழணும்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? ஆமாம், எனக்கு வேணும். என்ன காரணம் அதனால? என்னைக்கு மேரேஜ் கிடையாதுல்ல, ஒரே மேரேஜ், அது அவங்க கூட இருக்கணும். இப்போது உங்களுடைய அந்த வீட்டோட உங்களோட தொடர்பு எப்படி இருக்குது? எங்கே யாருமே கான்டாக்ட் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா பேசுகிறதுக்கு? நான் இவங்களுக்கு பேசுவேன், என்னோடய ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணுவேன், அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணும்போது அவர் என்ன பேசுவார்? அட்டென்ட் பண்ண மாட்டாங்க ஃபோன். ஓஹோ, இது எவ்வளோ நாளா நீங்கள் திரும்பி வந்து 3 monthsல இங்கே வந்தேன். 5th month வந்து தங்கச்சி மேரேஜ், அவங்க தங்கச்சிக்கு. அப்போ போயிருந்தோம், போய் ஒரு பேங்கிள் கொடுத்தோம். அப்புறமா ஒரு 3 days அங்கே நின்று கூப்பிட்டாங்களா? அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா? வந்தாங்க, வந்து கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இவர் வரல அப்போ கூட? என்னோட 2வது குழந்தை வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டாங்க மேரேஜுக்கு வரணும்னு. போயிட்டோம். போய் 3 days நான் அங்கே நின்னேன். அம்மா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போவும் அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே பேசலை. சரி ஏதோ நடந்து போச்சு, இனியாவது நெல் அப்படி சொல்லலாம். மேரேஜ் முடிஞ்சு அப்புறமா இப்போ தான் கிளம்புறேன், காலேஜுக்கு போனோம், எதுவுமே சொல்லலை, அப்படியே மூடிட்டு படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புனாங்க அங்கேருந்து. என்ன அனுப்புனாங்கன்னா, நான் 5 days தான் அங்கே இருந்ததுனால கான்டாக்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து அவங்க தங்கச்சி மேரேஜுக்கு தான் போகாததுனால அவங்க மனசு ரொம்ப பாதிச்சுட்டுனாங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 10 கிராம் எனக்கு ஒரு வளையல் போட்டாங்க, ஒரு மோதிரம் போட்டாங்க. அது வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த மோதிரத்தை மாற்றிட்டு 2 பவுன் வீதம் 2 காப்பு போட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் போட்டுட்டு எல்லாமே கொண்டு போயிட்டா நாங்கள் வந்து 2 பேரும் மானசீகமாக பிரியிறோம் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், நாங்கள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம், இதுக்கு மேலே நான் வந்து 3 months அங்கே இருந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு January 15 மேரேஜ், April 12 வந்து ஈஸ்டர். அப்போ தான் ஃபஸ்ட்டு நல்ல நாள் ஊரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நிறைய 2 பேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நல்ல நாள் படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரிசி முதல் எல்லாமே தருவாங்க. அப்போ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, அது எல்லாமே எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அப்புறமா அவங்க தங்கச்சி மேரேஜுக்கு போயிருந்தேன்னு நான் தான் எல்லாமே பண்ணேன். அது வந்து அவங்க ஃபோட்டோஸ் ஆல்பத்தில் எல்லாமே உண்டு, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதுக்கு எந்த பதிலுமே கொடுக்கல அவங்க. கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் உங்கள் வீட்டில் தான்? 1.25 வருஷமாக உங்கள் வீட்டில் 6 month நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். எந்த ஹாஸ்டலில்? எதுக்கு? நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்படி ரொம்ப மனசு டவுனு, வெளியே போயாச்சுன்னா எல்லோரும் கேட்பாங்க உன்னோட ஃபேமிலி லைஃப் இப்படி ஆகிட்டுன்னு. என்னன்னா ரொம்ப கிராண்டாக மேரேஜ் நடந்துச்சு. 2 நாளும் பேப்பரில் பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாங்க மேரேஜுக்கெல்லாம். அப்புறமா எங்கள் ஃபேமிலியில் நல்லா, நான் ஒரே பிள்ளையா, ரொம்ப கிராண்டாக இவங்க வந்து மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் வருவாங்க நாங்கள் மேரேஜுக்கு, அதுக்காகவே ரொம்ப கிராண்டாக எடுத்தோம். அப்புறமா வெளியே வரும்போது எல்லாருமே இது ரொம்ப சோகமான கதையாக கேட்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிரும். அதுக்காக ஹாஸ்டல்லே இருந்துட்டு 6 month இருந்தேன். கழிஞ்ச ஜூனில் இருந்து ஜனவரி இருந்தேன். கொஞ்சம் ஸ்டடி மைண்ட் ஆனதுக்கப்புறமா அம்மா கூட வீட்டில் வந்துட்டு டெய்லி அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா என்ன சொல்கிறாங்க இப்போ? அம்மா வந்து நான் ரொம்ப இவங்க வேணும்னு சொல்கிறதுனால, சரி உன்னோட பேசி அன்பாக இருப்பாங்கன்னா நீ சேர்ந்து வாழ அப்படின்னு. அவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப எதையும் சொல்லலை, வெளியில் ஆட்கள்கிட்ட சொல்லி அழுறாங்க. ஒரே பொண்ணு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படி பண்ணிட்டாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் வருத்தப்படுவீங்க? ஆமாம்,
நான் வந்து ரொம்ப பேசுகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை பேசுகிறதுக்கு உங்களே எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன் டேரெக்டாக. இப்போ அதுக்காக இப்போ வந்து ரீசெண்டாக என்னோட ஒரு கிளாஸ்மேட் பையன் வந்து டாக்டராக இருக்கான், ஹோமியோ டாக்டர். அவன்கிட்ட போய் எல்லாமே பேசியிருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணுல உண்டு, எனக்கு வந்து இந்த ஆசையும் கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அவன் இடையில எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய நேரம் அட்வைஸ் பண்ணான், நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அப்போ நான் சொன்னேன், நான் இப்படி தமிழுக்கு சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து சீக்கிரமாக சேர்ந்துருவோம் அப்படின்னு. நான் என்ன விரும்புகிறேன்னா, இவங்க வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடு எடுத்து வந்துட்டாங்கன்னா ஒரு 3 months நாங்கள் தனியாக இருந்தேனாலே சரியாயிரும். ஏன் அங்கே இருந்தால் தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறீங்களா? அம்மா தானே சாப்பாடு கொடுக்குறாங்க, அம்மா தானே எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ அம்மாவையே மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க இல்லை. தனியாக வரும்போது அது நேரே டோட்டலி சேஞ்ச் ஆயிரும் இல்லை. அப்போ அவங்க அம்மா தான் வந்து உங்ககிட்ட அவரை பேச விடுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வந்து இவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது, ஒரு சாக்கா இருக்குது. அம்மா விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொன்னாங்களாம். அப்புறமா இனி ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்களா, எனக்கு பொம்பளைகிட்ட பேசுகிறதுக்கு வெக்கம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரீசன். ஒரு தடவையும் அவங்க வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னது கிடையாது. நான் ஃபஸ்ட்டில் வந்த உடனே சொல்லியிருந்தாங்க, கவரிங் நகை போட்டு கல்யாணம் பண்ணி தந்தாங்க, அதனால ப்ராப்ளம்னு. நான் என்ன பண்ணேன்னா, ஜுவல்ஸ் அடை வச்ச எல்லா சீட்டுமே என் கையில் இருந்துச்சு, செராக்ஸ் பண்ணி காப்பி கொடுத்து விட்டுட்டேன். கவரிங் நகை நான் போட்டுட்டு போயிருந்தேன், இத்தனை லட்சம் ரூபாய்க்கு அவங்க வந்து அடை வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்டாக தானே இருந்திருக்கு அப்படின்னு. அப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறமா சில ரொம்ப டீலிங்காக பேசுகிறவங்கள்ட்ட தான் எனக்கு பொம்பளைகிட்ட பேசுகிறதுனா ரொம்ப இது அப்படின்னு. இனி அவங்க மாமாவை வீட்டு சொல்லும்போது சொன்னாங்களாம், அது அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, என்னோடய மேரேஜ் முடிஞ்சு தங்கச்சி இருந்தாங்க இல்லை, 2 தம்பி இருக்காங்க, அதனால எனக்கு அவள்கிட்ட பேசுகிறதுக்கு முடியாது அப்படின்னு. செப்பரேட்டாக வாங்கன்னு சொன்னாலும் வர மாட்டேன், அம்மாவை விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல கரெக்டாக எந்த இதில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுனால நீங்கள் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், பேசணும், கட்டாயமாக பேசணும். அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னு கேட்கணுன்னு இருக்கீங்க? காரணம் கேட்கணும், மனசு விட்டு அவங்க எங்களோட பேசணும், அதை விரும்புகிறேன். அப்புறமா அவங்க ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க, மேரேஜ் முடிஞ்சானே நைட் வந்து அவளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவங்க வீட்டில் டவர் கிடைக்காது, பிஎஸ்என்எல் டவர் கிடைக்காது. அன்றைக்கி இருந்த மொபைல் தான் இன்றைக்கி என்கிட்ட இருக்குது. இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு 4 months முன்னாடி தான் பிஎஸ்என்எல் டவரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவரை டவரே கிடைக்காது. அப்போ எதுக்காக அந்த பொய் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த சைடில் இருக்குது, அதை மறைக்கிறதுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி. அப்புறமா லாஸ்ட் அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு நாள் கூட அவள்கிட்ட அன்பாக இருந்தது கிடையாது. அப்போ இவ வந்து என்னோட சேர்ந்து வாழணுன்னு சொல்கிறது அவள் என்ன பழி வாங்குறதுக்காக அப்படின்னு எய்ம் பண்ணுறாங்க. உண்மையிலே அப்படி கிடையாதுன்னு. உண்மையிலுமே உங்களுக்கு அவர் கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் விரும்புகிறேன், ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா நான் ஒத்து பிள்ளைய வளர்ந்தேன். நான் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணும்போது அவங்க வீட்டில் 6 பேர் உண்டு, எல்லாத்துலேயுமே அவங்க வந்து எனக்கு அனுசரணையாக இருப்பாங்க அப்படின்னு அது அன்பு தான் ஏற்படும், சொந்தங்கள் நிறைய. இன்னும் வருவாங்க, அந்த நல்ல நம்பிக்கை தான். சரி, புருஷன் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்படி இருந்தால் வந்து புருஷன் ஒரு இது ஹெல்ப் பண்ணுவாருன்னா நகை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அவர் நம்பிக்கை வேணும், அப்படி இருந்தால் கொடுக்கலாம். அப்படியே ரொம்ப மோசமாக தண்ணி அடிச்சுட்டு குடிக்கிறது, பொண்டாட்டி மேலே பிரியம் இல்லாமல் அப்புறம் வந்து கொடுக்குறது ஒரு அர்த்தம் இல்லை. நம்மளை வச்சு காப்பாற்றுவாருன்னு நினச்சா நம்பி கொடுக்கலாம், எதுனாலும் நகையும் சரி எதுனாலும். அப்படி முடியல, நம்மளை வச்சு காப்பாற்ற முடியாத நிலைமையிலேருந்து கொடுக்குறது தப்பு. அது நம்மளோட சொத்து எல்லாம் வேறு ஏதாவது நகைகள் பொருள்கள் எதுவுமே அவங்களோட வேலைக்காக, அது அவங்கள தேவைக்காக நம்ம கொடுக்கறதுல தப்பு இல்லை. 2 பேருக்கும் ஷேர் தானே, வர்ற லாபத்தில் நம்மளுக்கும் உபயோகப்படும்ல. 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஏதாவது ஒரு அவசரம்னா நகை கொடுக்கலாம். ஹஸ்பண்ட் இப்போ ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறப்போ ஒரு நெருக்கடி வருது ஹஸ்பண்டுக்குன்னா நகை கழட்டி ஒய்ஃப் கொடுக்குறது தான் பழக்கம். நம்ம இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாமே அதான் சரிங்க, தட்ஸ் ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம அந்த நேரத்தில் போய் ஃப்ரெண்ட்ஸாக தான் கேட்கறதுலாம் முடியாது, இதை மீறி பண்ண தான் கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரிவினை வந்து பிரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லேடி யோசிக்கிறது, கொடுத்தது தப்பாக ரைட்டானலாம் யோசிக்கிறதுலாம், அந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு. அந்த நேரத்தில் இருந்தாங்க ஹஸ்பண்டை காப்பாற்றுனாங்க, அதுதான் ரைட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹஸ்பண்ட் மாறி 2 பேரும் ஒன்றா சேர்த்து கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நகையை கழட்டி கொடுத்தது இது ரைட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு அவசரங்கிறப்ப நம்ம ஃபேமிலிக்காக நகை கட்டி கொடுக்குறாங்க, திரும்பி நம்ம பிரியும் போது அவங்க நகையை அவங்களுடைய என்னென்ன கொண்டு வந்தாங்க செட்டில் பண்ணுறது நம்ம இது வர. வசந்தராணி தன்னுடைய கணவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாதம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா இவங்களுக்குள்ளே இருக்கிற விரிசல்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி அவங்களுடைய கணவர் சுந்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். வசந்த் ராணி தன்னுடைய மன வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு போன சில விஷயங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களுடைய கணவர் சுந்தர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சுந்தர். வணக்கம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுல்ல? ஆமாம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் மனைவி எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க? அதாவது மனைவி வந்து கணவனுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு 2 பேருமா யோசித்து எந்த முடிவு எடுத்தாலுமே 2 பேருமா யோசித்து நல்ல ஒரு அமைதியான குடும்பமாக வாழணும் அப்படி தான் நம்ம விரும்பணும். அப்படி இருந்தது அவங்களுடைய மன வாழ்க்கை? இல்லை. ஏன், என்னாச்சு? வந்த உடனே அவங்க அதாவது ஃபஸ்ட்டில் வந்து இந்த பிள்ளை வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் உள்ள பிள்ளை, நானும் ரொம்ப புவர் ஃபேமிலியில் உள்ளேன். நான் வந்து இப்போ பஞ்சாயத்தில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய ஸ்டாட்டிக்ஸுக்கு அது வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் மூத்த அத்தானும் மூத்த தங்கச்சியுமா ஒரு பொண்ணை பார்த்தாராங்க. இவளை பார்த்து இவங்க வீடை பார்க்குறேன், ரொம்ப வெரி புவர் ஃபேமிலி. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சரி புவர் ஃபேமிலின்னா நமக்கு நல்லாயிருக்கும். அப்பா கிடையாது அந்த பிள்ளைக்கு, அப்பா இல்லாதனால கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் இருக்கனால நம்ம கஷ்டங்களும் அவன் புரிஞ்சுக்கிடுவான்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாலே அவள்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து என்னுடைய கேரக்டர் இப்படி தான் இருப்பேன். நான் என்னுடைய கேரக்டர்னா நான் இப்போ வந்து பொது சேவையில் இருக்கக்கூடியவன். அதனால் நான் 10 மணிக்கு பிறகு தான் வீட்டுக்கு வர முடியும். நைட்டும் சில ஆட்கள் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம போய் தானே ஆகணும். சோசியல் ஒர்க் பார்த்தீங்களா மேடம், அதனால் நம்ம அந்த மாதிரி தான் இருப்போம். அதனால் நீ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா மட்டும்தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஓகேன்னு சொல்லி தான் இது பண்ணேன். ஆனால் கல்யாணம் முடித்து ஃபஸ்ட் நாள் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிச்சு. 2ஆம் நாள்லேருந்தே அவள் என்ன பண்ணான்னா, நான் இப்படி தான் இருப்பேன். அதாவது ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே கறங்கிட்டே திருவாள். வீட்டில் புருஷனார் வந்தால் கூட அந்த ஒரு டீ கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. சும்மா ஃபோனை எடுப்பாள், ரோட்டில் ஓடி கறங்கிட்டே இருப்பாள். இதெல்லாம் நல்லா இல்லைம்மா, இது நல்ல ஃபேமிலிக்கு அழகு கிடையாது. நீ அப்படி ஃபோன் பேசணுன்னா நீ வீட்டில் இருந்து பேசு, இது தப்பு கிடையாது. வீட்டில் இருந்து பேசு, உனக்கு எவ்வளோ மணிக்கூர் வேணும்னாலும் பேசு, அதை பற்றி நான் கண்டுவிடவே மாட்டேன். ஆனால் வெளியே இருந்து நீ பேசுகிறது நல்லா இல்லை. வீட்டுக்கு வெளியே வராண்டா தாண்டி கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு, அது தாண்டின உடனே ரோட்டு ஒட்டு அப்படி சொல்லுவாங்க. ஒட்டின வீடு. அதனால ரோட்டில் நின்று பார்ப்போம். அப்போ இதுக்கு முன்னால் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றியெல்லாம் நவர் மைண்ட். பட்டு இப்போ நீ வந்து பிரசிடெண்ட்டுடைய ஒய்ஃபு, அதனால் இதுவரை 4 பேர் பார்த்துருந்தாங்கன்னா இனி வந்து 50 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா இது எங்கள் பிரசிடெண்ட் ஒய்ஃபு, இப்படி தானே. அதனால் நீ அதுக்கு தகுனதாக நடமான்னு சொன்னேன். நான் இப்படி தான் நடப்பேன். அன்னையிலேருந்தே ஆரம்பிச்சு பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா என்ன, அந்த மாதிரி வாக்குவாதமாக ஆரம்பிச்சு அதுக்கடுத்து வீட்டில் வேலை எதுவும் செய்கிறதில்ல, சும்மா ஏதாவது புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கசப்புகள் ஆரம்பிச்சு அப்படியே வளர்ந்துச்சு. இப்போ அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 3 மாதம் உங்க கூட வாழ்ந்ததாக சொன்னாங்க. இந்த 3 மாதத்தில் உங்களுக்குள்ள எந்த ஒரு சரியான ஒரு உறவோ தொடர்போ இல்லை அப்படின்னு? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அதான் சொல்லிட்டேன் இல்லை மேடம், ஃபஸ்ட்டில் வந்து 1-2 நாட்கள் நல்லா இருந்தோம், நல்லா ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் எல்லாமே பண்ணோம். பட் அதுக்கு பிறகு தான் கருத்து வேறுபாடுகள் வந்த பிறகு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கிட்டு. இது ஒரு ரொம்ப சின்ன பிரச்சனை தானே, ஒரு ஃபோன் பேசுறது அப்படிங்கிறது. வேற என்ன பிரச்சனைகள்? ஒரு ஃபோன் மட்டும் இல்லை மேடம், அதாவது பொண்ணுன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கணும். வீட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து காலையிலே கிளம்பிடுவேன். காலையில் கிளம்பியாச்சுன்னா நைட்டு எப்போ வரேன் எப்போ போகிறேன்னு எனக்கே தெரியாது. டைம் இருந்தால் சீக்கிரம் வருவேன். இல்லைன்னா வேலைகள் இருந்தேன்னா சில ஸ்டேஷனுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டேன்னா 7 மணி தாண்டியாச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் 11 மணி ஆகும், 12 மணி ஆகும். பிரச்சனைகள் பேசி முடிக்கும்போது லேட் ஆகும். அந்த மாதிரி வரும்போதெல்லாம் வீட்டில் கட்டுப்பாடு யார் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. அம்மாட்ட நீ எங்கேயாவது போனோன்னா அம்மாட்ட சொல்லிட்டு போ, அதெல்லாம் சொல்லவே மாட்டான். நான் இப்படி தான் இருப்பேன், வேணும்னா இரு, இல்லையா இப்போ நீ போயிரு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டில் அப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன், ஒன்றால் இருக்க முடிஞ்சால் இரு, இல்லையா போயிரு, இப்படி தான் பிரச்சனை ஆரம்பிச்சு. அதில் அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, எங்களால் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, சேர்ந்து வாழ முடிஞ்சால் வாழுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு என்னென்னா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக, நான் வந்து இந்த ஃப்ரீ டைப்புன்னா எல்லாட்டையும் பேசுவேன், எல்லாட்டையும் சிரிப்பேன். எனக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது, அந்த லெவலில் நான் போகக்கூடிய. சரியா மேடம்? அப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இவள் வந்து நமக்கு ஒத்து வரணும். நான் வாழ்க்கைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோன்னா, இதுவரை உள்ள வாழ்க்கை எனக்கு வந்து 39 வருஷம் தாண்டின அதுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை வேறு. இப்போ ஃபேமிலி ஆன பிறகு உள்ள வாழ்க்கை வேறு.
ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நகர்த்தணும்னு விரும்புகிறோம். நான் அதை அவள் ஒத்துக்கிடவே மாட்டேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது? இல்லை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா எந்த வகையில் அவங்க ஒத்துக்கலன்னு நினைக்கிறீங்க? ஒத்துக்கலைன்னா நம்ம சொல்கிற கருத்துக்கள் ஒன்றும் அவள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன். உங்ககிட்ட பேசுவாங்களா இதை? ஆமாம். நீங்கள் கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க. அடம் பிடிக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன். இப்படிதான் இருப்பேன்னா அதான் என்னன்னு கேட்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லை மேடம், அந்த ஃபோன் பேசுறது ஒன்று, இது மாதிரி டீ எடுத்துட்டு வான்னு சொன்னால் நான் அம்மா வரட்டும் அவங்க வந்து எடுத்துருவாங்க. இல்லை அவங்க எங்கள்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. எப்படி? உங்க அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க, உங்களுக்கு அவங்க செய்யறது பிடிக்காது. இல்லை 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 அப்படி ஒன்றும் கிடையாது மேடம். நான் எல்லா வீட்லேயுமே போய் சாப்பிடுவேன், எல்லா வீட்லேயுமே ஏறி இறங்குவேன். அதெல்லாம் எனக்கு ஃப்ரீ டைப். ஏன்னா நீங்கள் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவீங்களா நீங்கள்? ஆமாம், கொஞ்சம் நம்ம என்ன நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருந்தாங்க, நம்ம அதனால் அதிகமாக அவங்கள்ட்ட ஈடுபாடுகள் ஒன்றும் வைக்க மாட்டோம். நம்ம தங்கச்சி, தம்பி, தங்கச்சி, அம்மா, சித்தி. இன்னொன்று உங்கள் தங்கச்சி, உங்கள் அம்மா, உங்கள் தம்பிங்கெல்லாம் வீட்டில் இருந்ததுனால உங்களுக்கு அவங்க கூட பழகிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்ததா? அப்படி ஒன்றும் மனைவியோட பழகிறது இல்லையே, அப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படி எங்கள்கிட்ட சொன்னதுனால நான் கேட்குறேன். இல்லை 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 அதெல்லாம் அபண்டமான போய். அவங்க கூட நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நீங்கள் அவங்க கூட செலவழிப்பீங்க? செலவழிக்கிறது ஒரு 5 மணிக்கூர். 4லேருந்து 5 மணிக்கூர் அவ்வளோதான் கிடைக்கும் டைம், அவ்வளோதான் கிடைக்கும். அந்த டைம் அப்படி இருக்கும். இல்லை நீங்கள் வரதே வீட்டுக்கு வரதே 10 மணி 10:30 மணிக்கு தான் வரீங்க. இல்லை மத்தியானம்லாம் வருவோம் இல்லை மேடம்? அப்படியா? ஆமாம், மத்தியானம் வருவோம். காலையில் நான் இப்போ 10 மணிக்கு பிறகு தான் ஆஃபீஸுக்கே கிளம்புவேன். 10 மணிக்கு பிறகு தான் கிளம்புவேன். அப்போ நீங்கள் 10 மணிக்கு கிளம்பும்போது அவங்க என்ன செய்வாங்க காலையில் இவ வந்து ஒரு 7:30க்கெல்லாம் வேலைக்கு போயிடுவா, கிளம்பிடுவா. காலேஜில் வேலை காலையில் வேலைக்கு கிளம்பிடுவா. முன்னால் காலையில் அதுக்கு முன்னால் ஃப்ரீயாக தான் இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு போயாச்சுன்னா பேசிகிட்டு இருப்போம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் பேசாமல் இருக்க முடியுமா மேடம்? கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டு பேசாமல் இருக்க முடியுமா? நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன கேள்வி? இல்லை நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இல்லைம்மா அதெல்லாம் ரொம்ப பொய். தனிப்பட்ட முறையில் மனசு விட்டு பேசிக்கிறதுங்கிறது வந்து மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளோதான். எந்த இடத்துல வேணால் எப்படி வேணால் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வெளியிடங்களுக்கு 1008 பீச்சுக்கோ இல்லை வேறு சாப்பாடு இடங்களுக்கு போகிறதுக்கோ பேசிக்கலாம். ஒரு லைஃப் பார்ட்னர்னா என்னை பற்றி அவள் புரிஞ்சுக்கணும், அவன் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லைஃப் வந்து நல்லா போகணும். செக்ஸுக்காக வேண்டி பண்ணுறது வந்து அப்படி பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருங்க. முதல்ல நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கல்ல? நிச்சயம். ஆமாம் ஆமாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களுடைய நகையெல்லாம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க ஒரு 38 லட்சம், 38 சவரன் வரைக்கும். இல்லையா மேடம்? அதாவது உண்மையிலே என்னன்னா நான் வந்து கொடுக்க வேண்டியது 3 லட்ச ரூபா. இந்த அவங்க எனக்கு ஸ்ரீதனம்னா எப்படி சொல்ல, வரதட்சணை எனக்கு தந்தது வந்து 50,000 ரூபா கையில் தந்தாங்க. வெறும் 50,000 ரூபா கையில் தராங்க. 30 பவுன் உருப்படின்னு சொன்னாங்க. என்னெல்லாம் உருப்படி போட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா அவள் கஷ்டப்படுறது அவளுக்கு தான், அப்படி தானே? நான் கஷ்டப்படுறது என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும், வேற யாருக்கே கொடுக்க முடியுமா? அவள் நல்லா இருந்தாச்சுன்னா எனக்கு தான், அப்படி தானே மேடம்? அவங்க எவ்வளோ கொண்டு வந்தாலும் அது எனக்கு தான் உங்கள் குடும்பத்துக்கு தான். எனக்கு அதாவது நீங்களும் அவங்க சேர்ந்து வாழற குடும்பத்துக்கு தான். குடும்பத்துக்கு தான். அதனால நம்ம அதை கண்டுக்கிடவே இல்லை. 50,000 ரூபா கையில் வாங்கியிருக்கிறோம். அதை போக என்ன பண்ணோன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது பிறகு கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு 1 லட்ச ரூபாய்கிட்ட தந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இவளுக்கு ஜுவல்ஸு, எனக்கு கொஞ்சம் கடன் உண்டு. ஏன்னா இளைய தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலாம் கொஞ்சம் கடன் இருந்துச்சு. கடைக்காரங்க வரும்போது இவன் என்ன பண்ணுவான்னா இவளுக்கு ஜுவல்ஸை இவளே அடவை வச்சு ரூபாய் கொண்டு வருவா. அப்படி ஒரு 2 லட்ச ரூபா தந்திருப்பான். அப்படி நான் மொத்தம் வந்து 3.5 லட்ச ரூபா கொடுக்கணும். உருப்படி ஒன்று கூட நான் தொட்டதில்லை. அதை போக வந்து 7 பவுன் செயின், 7.5 பவுன் செயின் எனக்கு தந்துருந்தாங்க. அது எங்கள் கஸ்டடியில் உண்டு. அது போக ஒரு 3 காப்பு எங்கள் தங்கச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பவுன் தம்பிகளுக்கும் மோதிரம் போட்டிருக்காங்க. இவ்வளோதான் எனக்கு கஸ்டடியில் உண்டு. அதே டைம் என்னுடைய உருப்படி அவளுக்கு வந்து ஒரு 11.5 பவுன் தாலி, 9 பவுன் தாலி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த இவ தான் சொல்லிட்டா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், 11.5 பவுன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவளே தான் என்ன பண்ணா, அட்வான்ஸ் கொடுத்தான்னா என்னுடைய பணத்தில் அவள் தான் 2 பேருமா சேர்ந்து போய் தான் ஒரு ஆசாரியர்கிட்ட கொடுத்து அதை இது பண்ணுறோம், செய்ய சொன்னோம். 11.5 பவுனுக்கு தாலி உண்டு. அது போக என்னுடைய சிஸ்டருடைய ஒரு 7 பவுன் செயினை வாங்கி இடம் வச்சா. அது போக என்னுடைய ஒரு பிரேஸ்லெட், எங்கள் தங்கச்சி கொடுத்த ஒரு பிரேஸ்லெட். இல்லை இந்த கணக்கெல்லாம் விட்டுருவோம். இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொஞ்சம் இருக்குது. ஆமாம், 3.5 லட்ச ரூபா கொடுக்கணும். 3.5 லட்ச ரூபாயும் அது போக ஒரு 15 பவுன் உருப்படியும் வரும். அந்த 7.5
ப்ளஸ் இந்த தங்கச்சி மாதிரி கொடுத்தது, தம்பிக்கு கொடுத்தது. இப்போ 3 மாசம் வாழ்ந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, நீங்க அப்புறம் தொடர்பு பண்றதுக்கு வந்து நீங்க ட்ரை பார்த்தேன்னா நல்லா ட்ரை பண்ணி கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. நீங்க கேட்கவே இல்லையல்ல? யார் சொன்னது? அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொல்றாங்கன்னு அது ஏற்றுக்கிட முடியுமா மேடம்? அதாவது நான் போய் ஃபஸ்ட் நாள் கூப்பிட்றேன். எனக்கு தங்கச்சிக்கு அதுக்கு எனக்கு மேரேஜுக்கு பிறகு, எனக்கு தங்கச்சிக்கு என்னுடைய மேரேஜுக்கு முன்னால் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் கல்யாணம் என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு. கல்யாணத்துக்கு இவ வந்து வீட்டில் சொல்லாமலே போகிறா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிரச்சனை ஆன உடனே இவ வீட்டில் சொல்லாமலே அவளை விட்டு போகிறா. அவளை விட்டு போய் அன்னைக்கு நான் தேடி போகிறேன். தேடி போய் கூப்பிடுறேன், இதெல்லாம் அழகு இல்லைம்மா, நீ வீட்டுக்கு வந்துடுன்னு நல்லா கூப்பிடுறேன். வரவே இல்லை, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு அடுத்து என்ன பண்ண, தங்கச்சி கல்யாணம் வருது. அன்றைக்கி சுகம் இல்லாமல் இருக்கிறா. நான் சீட்டு கொண்டு போகும்போது சுகம் இல்லாமல் இருக்கா, கல்யாண சீட்டு பத்திரிகை கொடுக்கும்போது. அப்போது அன்னைக்கு 500 ரூபா அவளுக்கு கையில் கொடுத்து, நீ ஆஸ்பத்திரி போய் மருந்து வாங்கிட்டு எங்கள் கல்யாணத்துக்கு வந்தா. வந்துட்டு அடுத்த நாள் மீண்டும் கல்யாணத்துக்கு வந்தபோது நீங்கள் பேசுனீங்களா அவங்ககிட்ட? பேசினேன், நான் தான் கூட்டிகிட்டு போனேன். எனக்கு கூட இருந்தால் சாப்பிட்டா எல்லாமே பண்ணான். நீங்க இதை ஊருக்காக செஞ்சீங்களா இல்ல உண்மையாவே பேசுனீங்களா? உண்மையாகவே தான் பேசுறேன். நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்டா இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க நிறைய உறவினர்கள் வந்திருப்பாங்க, நீங்க தான் கூப்பிட்டுருப்பீங்க உங்க தங்கச்சி கல்யாணம் அப்படிங்கும்போது. ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து ஒரு 4 பேர் நல்ல பேசணும் அப்படிங்கிறதா பேசுனீங்களா இல்ல உண்மையாவே பேசுனீங்க? உண்மையாவே பேசினேன். இனி போகக்கூடாதுன்னு சொன்னேன். நீ அங்கே போகவே வேண்டாம், அப்படி தேவைப்பட்டனா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு நல்லா பேசி பார்த்தேன். கேட்கவே இல்லை. நான் போய் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் எடுத்தா. காலையில் நான் தூக்க எழும்புறதுக்கு முன்னாலே என்ன காரணம் சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி போகிறதுக்கு? நீங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, அவங்க பேசலன்னு சொல்கிறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? காரணம் என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. போகிறதுக்கு காரணம் என்னன்னே தெரியல. சும்மா நான் ஒன்றை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவான்னா, நான் ஒன்றை ஜெயிலுக்கு ஏற்றுவேன், உன அத்தானை ஜெயிலுக்கு ஏற்றுவேன், உன அம்மா ஜெயிலுக்கு ஏற்றுவேன், உன தம்பி தங்கச்சி எல்லாரும் ஜெயிலுக்கு ஏற்றுவேன், டிவியில் விளம்பரம் கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், நீ எது வேணுமோ பண்ணிக்கம்மா, எனக்கு இப்போ நிலைமை எப்படி இருக்கு? இப்போ 2 பேருமே பேச்சு கிடையாது, அந்த நிலைமையில இருக்குது. 2-3 டேன் பேசுகிறதுக்காக வந்தாங்க. அவள் தான் வக்கீலை வச்சு ஆள் அனுப்புனா, எனக்கு பேசி முடிச்சுதாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எவ்வளோ ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு தந்துருந்தாங்க. அதில் வந்து 4.5 லட்ச ரூபா காட்டியிருந்தா. அப்போ நான் சொன்னேன், 4.5 லட்ச ரூபா நான் கொடுக்க வேண்டியது இல்லை, 3.5 லட்ச ரூபா தான் 3.5 லட்ச ரூபா தான் கொடுக்கணும். இருந்தாலும் சரி அவள் போகிறான்னா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரூபாயை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, எனக்கு இதுக்கெல்லாம் வட்டியும் சேர்த்து 2 லட்ச ரூபா கூடல் வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு இருக்குல்ல? இல்லை, நம்ம இனி இப்போ 1.5 வருஷம் ஆயாச்சு மேடம். கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆயாச்சு. 1.5 வருஷத்தில் ஒரு 40-45 நாள் தான் நம்ம கூட இருந்திருப்பான். அதுக்கப்புறம் போயாச்சு. 3 மாதம் இருந்தாங்க. சரி 3 மாதம்னு வச்சுக்கோங்க, 90 நாள். மீதி ஒரு நாள் கூட என் வீட்டில் வந்ததில்லை. புரிஞ்சுச்சா? இதனால் நான் வாங்கின கெட்ட பேர், சமுதாயத்தில் நான் வாங்கின கெட்ட பேர், இது மாதிரி என்னை வாழ்க்கையில் நான் வாங்கியிருக்க மாட்டேன். அந்தளவுக்கு கெட்ட பேர் வாங்கினேன். சரியா? கல்யாணம் பண்ணிவிட்டு இவ வேற இல்லாமல் சொல்லி இலக்கி அது பெரிய மேட்டர்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதே எல்லாம் விட்டு சரி நீ வான்னு கூப்பிட்ட பிறகும் அவன் வரதில்லை. நான் போய் கூப்பிட்ருக்கேன், எங்கள் மாமா கூப்பிட்ருக்காங்க, அத்தாமார் கூப்பிட்ருக்காங்க, எல்லாரும் போய் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் வர்ற மாதிரியே அவள் இல்லை. இப்போ என்ன பண்ணுறான்னா, இப்போ எதுவும் கிடைக்காதுன்னு உள்ள லெவலில் வந்த உடனே நான் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்கிறேன். எதுவும் கிடைக்காது எதுவும்னா இனி நான் என்ன பண்ணேன்னா, கூப்பிட்டு பார்த்தேன், வரல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம், அவளுக்கு வேண்டாம்னா நான் எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டாம், 1.5 வருஷம் நான் சும்மா இருந்தேன்னா இதே மாதிரியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லேன். அதுக்கு பிறகு தான் இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் சேர்ந்து வாழியேன், என்ன சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறான். விடுங்கன்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? அவங்க உறவினர்கள்ட்ட 1-2 பேர் பேச வந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு. அதுவரை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவா, இப்போ நான் வேண்டான்னு சொன்ன உடனே அவள் வரா. நான் வேணும்னு சொல்லும்போது அவள் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, உங்களுடைய ஒரு தோழிக்கு நீங்கள் ஒரு லேண்டு முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. தோழிக்கு? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் ஒரு 56 லட்சத்துக்கு. இல்லையே மேடம், ரப்பர் எஸ்டேட் ஒன்று. 56 லட்சமும் என்கிட்ட இல்லை. 5 ரூபா கூட நம்மகிட்ட இல்லாத இருக்கும்போது நம்ம எப்படி 56 லட்ச ரூபாய்க்கு? இல்லை, கட்சியில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து, அதாவது அந்த 56 லட்சத்தில் உங்களுடைய அமௌண்ட்டும் கொஞ்சம் ஒரு 13 லட்சம் ரூபா இருந்தது. இல்லை மேடம், இல்லை, அதெல்லாம் சுத்தமான போய். அப்படி யார்கிட்டையும் எனக்கு தொடர்பும் கிடையாது. யார்கிட்டையும் நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம். உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறோன்னா இதே மாதிரி தான் எல்லார்ட்டையும் பேசுவேன். ஆனால் மற்றபடி எந்த தொடர்பும் கிடையாது. யார்கிட்டையும் என்னுடைய ரூபா போனதும் கிடையாது. நம்ம அங்கேருந்து வாங்குறதும் கிடையாது. சரியா? நம்ம வீடோட நம்ம கடன். இல்லை, அவங்க வந்து ஒரு ஃபோன் நம்பரோட சொல்கிறாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் போயிருக்கு, அவங்க மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. இல்லை மேடம், அதை பற்றி எனக்கு தெரியவே செய்யாது. அப்படி நான் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, என்கிட்ட கொடுக்குறது காசும் இல்லை. அப்படி இருந்துன்னா நான் கடத்தை மீட்டுட்டு பேசாமல் இருந்திருப்பேன். சரியா மேடம்? அது வந்து அபாண்டமான போய்.
அதில் எனக்கு எந்த டச்சும் கிடையாது. நான் அந்த மாதிரிப்பட்ட ஆளும் கிடையாது. நம்ம அப்படி எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சி தான். இல்லாமல் அவன் நினைக்கிற மாதிரி யார்கிட்டையும் நம்ம எந்த தொடர்பும் கான்டாக்டும் வைக்கிறதில்ல. எல்லார்ட்டையும் பேசுவோம், அமைதியாக பேசுவோம். அதுவும் லேடிஸ் வந்தாச்சுன்னா நீங்கள் இருக்க மாதிரி இருந்தால் தான் பேசுவோம். பக்கத்தில் அணைஞ்சுன்னு பேசுகிற அந்த இது நிற்கவே மாட்டேன், நான் போயிட்டே இருவேன். இதுதான் என்னோட. இப்போது அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? இனி பேசண்டாம்ல மேடம், எதுக்கு நம்மள எல்லாம் ஃபுல்லாக விட்டாச்சுல்ல, விட்டு ஃபுல்லாக நான் வந்து என்னுடைய மேடம், நீங்கள் கன்னியாகுமரியில் வந்து திருவட்டார் பிரசிடெண்ட்டை பற்றி கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஷன்லேயோ இல்லைன்னா வேறு எங்கே வேணும்னாலும் என்ன நம்பரே நான் தரல, நீங்கள் யார்கிட்ட வேணும்னாலும் கேட்டுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. நல்ல ஒரு ஒப்பீனியனில் இருந்தேன். ஆனால் எல்லாம் எனக்கு கல்யாண வாழ்க்கையோட எல்லாம் தொலைஞ்சு போச்சு, எல்லாம். இப்போ அவங்க இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட என்ன பேசுவீங்க? யார் வந்தாங்கன்னா? உங்கள் மனைவி வந்தாங்கன்னா என்ன பேச, வேண்டாம்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். எல்லாம் வேறு என்ன சொல்ல போகிறோம்? அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள நாங்கள் இப்போ கூப்பிடுறோம். ஏன்னா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னா வெறுத்து போச்சு மேடம். வாழ்க்கையிலே நான் படாத கஷ்டம் அத்தனையும் பட்டது இந்த பொண்ணால் மட்டும். எதுக்கு நம்ம பேசுகிறோம்? இன்னும் ஒரு வம்பு, இது நான் ஏதாவது பேசணும், அதை வாயிலேருந்து ஏதாவது விழணும், அதை எடுத்து கோர்த்து வச்சுட்டு அடுத்த நாளை ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பரப்பிடுவா. இப்படி ஆகும், எனக்கு பிரச்சனை, இப்படி சொல்லிட்டு இருக்கேன், அப்படி சொல்லிட்டு இருக்கேன், இப்படி. இல்லை, நீங்கள் பேசலாம்னு நினைக்கலாம், ஆனால் அவங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேண்டாம். நான் உலகத்தில் நான் செய்த ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இந்த பாவம்னு பார்த்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாதான் நான் செய்த பெரிய தப்பு. இல்லைங்க, யாரையும் பாவம்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறதே முதல்ல தப்பு. இல்லை மேடம், இவ வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் உள்ளவ, அப்பா கிடையாது, இந்த ஒரு மென்டாலிட்டியில் நல்லா நிறைய ஆட்கள்லாம் விளக்குனாங்க, இது வேண்டாம்ப்பா நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராதுன்னு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அது ஒன்றுமே வேண்டாம் எனக்கு, இன்னி அவன் நல்லா இருந்தால் போதும், அந்த லெவலில் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அதே நமக்கு லாஸ்ட்டில் 3ஆவது நாள்லேருந்தே நம்ம பிரச்சனை என்ன. ஆனால் நீங்கள் புவர் ஃபேமிலின்னு சொல்கிறீங்க, ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அவங்க தான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்கல்ல மேடம்? அது மறைச்சு தந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், இல்லைன்னு சொல்லலை மேடம். எந்த புவர் ஃபேமிலியில் 1 லட்ச ரூபா வரைக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்கல்ல மேடம்? நம்ம கேட்டோம், இருக்குன்னா தாமான்னு கேட்டோம், தரல. வாங்க வசந்தராணி, உட்காருங்க. சொல்லுங்கள், நீங்கள் இவங்கள்ட்ட சில கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல. மேடம், நான் கிளம்புறேன்.